ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் தங்க பிள்ளையே, இந்த வெள்ளியின் சுபவாக்கினை இந்த அப்பா உனக்காக தர வந்திருக்கின்றேன். நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை தருவதற்கு நான் இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்பட்டுதான் நமக்கான வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம். நம் வாழ்வை அவர்களால் தர முடியாது. நமக்கான சந்தோஷத்தை அவர்களால் பெற்றுத்தர முடியாது. இது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சந்தோஷம். நீதான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகிறாய். அப்படி இருக்கும்போது எந்த அவமானத்தை கண்டும் துவண்டு விடாமல் அங்கிருந்து தான் உன்னுடைய வெற்றி பயணம் தொடரப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து உனக்கான பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. என் பிள்ளையே, விலகி இருந்து கொண்டே இரு. உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து, உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து, உன்னை உபயோகிப்பவர்களிடமிருந்து, உன்னை விமர்சிப்பவர்களிடமிருந்து, உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து இவ்வளவு பேரும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருப்பதனால தான் உன் வெற்றி அங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சில சமயத்தில் நாம் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று தெரியாத அளவுக்கு கூட நம் எதிரே இருக்கின்ற எதிராளி நம்மை அங்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அவர்களின் முடிவை நம் முடிவாக ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு அங்கு படாத பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். இனி அப்படி ஒரு நிலைமையை என் செல்ல பிள்ளைக்கு நான் கொடுக்க போவதே கிடையாது. ஏனென்றால் இப்போதிலிருந்தே இதை கேட்கும் நொடியே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிய வைக்கும் நேர காலம் வந்துவிட்டது. பேசியே தீர்த்து உன் வாழ்க்கையை அங்கு எப்படியாவது தலைகீழாக மாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நடப்பதை பாருங்கள். நடந்ததை மட்டும் நீ கிளறிக் கொண்டு இருக்காதே. உரியவர்களிடம் மட்டுமே உன் பிரச்சனையை சொல். ஊரெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்காதே. உறுதி காட்டு. பிடிவாதம் பிடிக்காதே. விவரம் சொல். வீண் வார்த்தை சொல்ல வேண்டாம். தீர்வை மட்டுமே விரும்பிக் கொண்டிரு. காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, அது உறுதியான வலுவான காரணமாகத்தான் இந்த சாய்தேவன் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றான். தோல்வி உன்னை துரத்தி கொண்டு இருக்கின்றது என்பதை உன் மனதில் பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்காதே. நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாய் என்பதை உன் மனதை தெளிவாக்கிக்கொள். நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியை காட்டுவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் உனக்கான நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். அதுதான் உன் வாழ்க்கையை வெற்றியடைய உதவி செய்து கொண்டே இருக்கின்றது. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாக நீ காத்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் சிறகடிக்க காலம் வந்துவிட்டது. இனி ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை நீ எட்டி விட்டாய். நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான வாய்ப்புகளை வரங்களாக அள்ளி கொடுக்கவே நான் வந்து இருக்கின்றேன். உண்மையை சொல்ல இங்கு சில பேர் மனம் தடுமாறி கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் உன் உண்மையின் சத்தியத்தை நான் நிரூபிக்க வந்து இருக்கும் போது நிச்சயமாக நீ வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டே இரு. தேடிக்கொண்டே இருந்தால்தான் உன் தேடல்களின் எண்ணங்கள் முடிவுக்கு வரும். என் பிள்ளையே, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருந்தால் நாம் சிந்தனையில் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் தெளிவாக்கு. திட்டமிடு. உடனடியாக அதை செய்ய நிகழ்த்துவதற்கான தைரியத்தை வளர்த்துக்கொள். முடிவை எடுக்க பழகிக்கொள். உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிக்கின்ற இந்த சாய்தேவன் உன்னிடத்தில் இருக்கும் போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கை வளம் பெறுமோ அதை அதற்கேற்ற வழியில்தான் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொள். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி என்ற ஒன்று ஒரு ஜன்னலையாவது உனக்கு திறந்து வைத்திருக்கும் அல்லவா? முடங்கிவிடாதே என்று தான் சொல்கிறேன். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வெற்றியின் பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்ல யாருமே இல்லை என்று மற்றவர்களில் உதவியை எதிர்பார்த்து நீ காத்திருப்பதை விட இந்த சாய்தேவன் உன்னருகில் இருந்து உனக்கான பாதையை தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கிறான்.
இருக்கின்றேன் என்பதை உறுதியாக இரு. நீ யார் என்பதை உனக்கே அறிய வேண்டும் என்றால் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்பது செயலில் இறங்கும். உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருக்கும் போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ செய்யும் செயலே நீ யார் என்பது நிரூபித்துக் கொண்டே இருக்கும். இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம். உனக்குள் உன் புதியதொரு நம்பிக்கை பிறக்கும் போது வாய்ப்பு தானாக தோன்றுவது கிடையாது. எனக்கு மட்டும் அது கிடைக்கவில்லை. நானும் முறை செயலை தான் செய்து கொண்டிருக்கின்றேன், அவர்களும் முறை செயலை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் முயற்சியின் அளவு எந்த அளவுக்கு உனக்கு வீரியத்தை கொடுக்கின்றது என்பதை பொறுத்துதானே உன் வெற்றி உன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. சின்னஞ்சிறு விதை போலத்தான் இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னால் விருட்சம் போல் வளர்ந்து உனக்கான வெற்றியை தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு சாதனையும் முயற்சிதானே. நீ அந்த செயலில் தொடங்கி கொண்டே இருக்கும் போது நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. நீ மற்றவர்களுக்கான விஷயத்தில் தலையிட்டு உனக்கான காரியத்தில் இழந்து விடாதே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. நீ செய்கின்ற செயலை ஒருவர் நல்லது என்பார்கள், இன்னொருவர் கெட்டது என்பார்கள். அது அவரவர்களின் கண் பார்வையை பொறுத்தது. என் பிள்ளையே, பிறரிடம் முன் பிம்பத்தை அழகாக்கி காட்ட வேண்டும் என்று நீ சிரமப்பட்டு கொண்டே உன் காரியத்தில் மகிழ்ச்சியை தொலைத்து விடாதே என்று தான் சொல்கிறேன். அவரவர் சூழ்நிலைக்கு என்ன தோன்றுகிறதோ அதை தான் முடிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன் சூழ்நிலையை இங்கு யாருமே யோசிப்பதே கிடையாது, இந்த சாய் தேவனை தவிர. நீயே கேட்டாலும் விட்டு கொடுப்பதாக இல்லை என்று சில பேர் உன் மீது இருக்கின்ற வெறுப்பால் அங்கு என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள், உன் காதுபட பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொள்கின்றாய். அவர்கள் அப்படித்தான் என்று நீ அவர்களிடத்தில் இருந்து நகர்ந்துவிடு என்று தானே சொல்கிறேன். சில பேர் சில விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து கொண்டு முடிவை விட்டு கொடுக்காமல் பல பேரின் வாழ்க்கை அங்கு சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி தவிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்களே என்று உன் மனம் ஆடி வதிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களை பார்த்து எல்லாம் நாம் மனம் நொறுங்கிவிட்டால் நம் காரியத்தை நாம் செய்ய முடியாது. வெற்றி வந்தால்தான் நம்பிக்கை பிறக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்பதில் ஞாபகம் வைத்துக்கொள். எதை உனக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவாதமெல்லாம் வேண்டாம். அவரவர்களின் சூழ்நிலை பொறுத்து அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவரை நல்லவராக்குவதும் கெட்டவராக்குவதும் சூழ்நிலைதான். அதனால் சற்றென்று உன் நாவிலிருந்து வார்த்தைகளை விட்டு விடாதே. என் தங்கமே, இது உனக்கான வாழ்க்கை, உனக்கான நல்லதை, உனக்கான நன்மையான காரியத்தை நான் செய்வதற்காக காத்திருக்கும் போது யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற முனைப்போடு நம்பிக்கையோடு நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.